கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 51வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை உதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? கடலை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தரிசனங்களாகிய நாம இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. எழும்பு எழும்பு பலன்கொள், சீயோனே அப்படின்னு சொல்லல, எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 52வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை என்கரேஜ் பண்றார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே. ஏன் தெரியுமா? அதன் பிற்பாடு சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் கர்த்தரால் மட்டுமே செய்ய முடிந்த காரியங்கள். சத்துருவை அழித்து போடவும், மீட்கப்பட்டவர்களுக்காக பாதை இல்லாத இடத்திலும் வழி இல்லாத இடத்திலும் வழி உண்டாக்கவும், அவர்களை பத்திரமாய் நடத்தி செல்லவும் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு வல்லமையாலும் முடியாது. இதை கர்த்தருடைய புயத்தால் மட்டுமே செய்ய முடியும், கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களால என்ன முடியுமோ அதை தேவன் அவர்களை கொண்டு செய்ய வைத்தார். அதுதான் தேவன் அவர்களுக்கு நியமத்தை ஏற்ற வேளையிலே எகிப்தின் வாசல்களை அவர்களுக்காக தேவன் திறந்தார். அப்பொழுது அவர்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்டு தேவனால் வனாந்திரத்தை நடத்தப்பட்டார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களால என்ன முடியும்? ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்லுகிற அந்த பாதையில நடக்க முடியும். அது மட்டும்தான் அவங்களால முடியும். இப்பொழுது தேவன் அவர்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக பாளையம் இறங்கும்படி கட்டளை கொடுக்கிறார். இப்ப முன்னாடி சிவந்த சமுத்திரம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களால் தங்களுடைய பலத்தினால் சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுகரைக்கு செல்ல முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? தேவன் தங்களுக்கிட்ட கட்டளையின்படியே அவர்கள் அங்கே பாளையம் இறங்குறாங்க, தங்குறாங்க. அதன் பிற்பாடு தேவன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும்படியால் தேவன் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது பின்னாடி பார்வோன் என்ன பண்றான்? கோபத்தோட துரத்துறான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களால முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இந்த இரண்டு பக்கமும் அவங்களால போக முடியாது. ஏன்னா இரண்டு பக்கம் என்ன இருக்கு? மலைகள் இருக்கு. மலைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய பலனால் ஓடி போக முடியாது. இப்ப இந்த சூழ்நிலைக்கு அவர்கள் வர யார் காரணம்னா தேவன் தான் காரணம். தேவன் தான் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு நிலையில, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலையில கொண்டு வந்து விட்டார். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போனதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. யாரையும் அழிக்கும்படியா தேவன் நடத்த மாட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனால் நடத்தப்படவில்லை என்றால் தான் அது அழிந்து போகும். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனால் நடத்தப்பட்டதையானால் அது எந்த நிலையில் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தாலும், ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்த யோபுவின் வாழ்க்கையா இருந்தாலும், அது மகிமையான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மேலான வாழ்க்கையால் தேவனால் நடத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும். இப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட நிலையிலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து விட்ட பிற்பாடு இப்ப இஸ்ரவேல் ஜனங்களால் என்ன பண்ண முடியாது? தங்களுடைய பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, ரெண்டு பக்கமும் போக முடியாது. இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர்களுக்கு மேலாக மேக ஸ்தம்பத்திலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களை கொண்டு வந்ததும் கர்த்தர் தான். இப்பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய புயம் செய்த காரியத்தை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அதன் பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய புயம் சிவந்த சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினது. தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த வழியை அவர்கள் காணும்படியாகவும் அதிலே பிரவேசித்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுகரைக்கு செல்லும்படியாகவும் கர்த்தரின் புயமே அவர்களை வழிநடத்தினது. அவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை அது வழியாக்கினது. இது கர்த்தருடைய புயத்தினால் மட்டுமே செய்ய முடிந்த காரியம். அது மாத்திரமல்ல, பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களையும் கர்த்தருடைய புயமே சங்கரித்து போட்டது. இதைதான் தேவன் இன்று தேவபிள்ளைகளாகி நமக்கு மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்ட விரும்புகிறார். இன்று தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், இவை அனைத்தும் எழும்ப என்ன காரணம் தெரியுமா? நம்மால் செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்ய முயற்சிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இப்படிதான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய புயத்தால் மட்டுமே செயல்பட முடியும். நமக்கான ஒரு பாதையை கர்த்தரால் மட்டுமே உருவாக்கி தர முடியும். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நம்முடைய தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தின அந்த பாதையை நாம் காண வேண்டுமானால், நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் அழிக்கப்பட வேண்டுமானால், அது நம்முடைய பலத்தினால் முடியாது. நாம் அதை முயற்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய புயம் அதை நேர்த்தியால் செய்து முடிக்கும். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து நாம் இப்பொழுது எடுக்கிற எல்லா முயற்சியும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். நம்ம முயற்சி எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை அழித்து போடவும், நமக்கான பாதையை நம்மை நேர்த்தியாய் நடத்தவும், நமக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்கவும் நம்முடைய கர்த்தரின் புயத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். இதை நாம் அறிந்திருந்து கர்த்தரின் புயம் நமக்காக செயல்பட, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அமைதியா இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அமர்ந்திருக்க முடியாம நம்ம செய்யற எல்லா காரியங்களும் தான் நம்முடைய பிரச்சனை இன்னும் அதிகரிக்கப்படுகிறது. அநேக தோல்விகளும் நமக்கு வருது. சத்துருக்களுக்கு முன்பதாக முறிந்து ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையும் நம்முடைய வாழ்க்கையில வருது. அதனால ஆண்டவர் சொல்றாங்க, நீ அமர்ந்திருந்து நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார். நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை வெளிப்படுத்தும் பொழுது, நான் உனக்காக யுத்தம் செய்யும் பொழுது, நான் உன்னை வழிநடத்தும் பொழுது, உன்னுடைய தடைகளை மாற்றி நான் உனக்கென நியமித்த பாதையில் உன்னை வழிநடத்தி, உனக்கென நான் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கையில தரும் பொழுது யாராலும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. எந்த சத்ருவும் உன்மேல் ஜெயம் கொள்ள முடியாது. சத்ருவை நான் அழித்து போடுவேன் ஆண்டவர் சொல்றார். உனக்கான பாதையில உன்னை நேர்த்தியா நடத்துவேன் ஆண்டவர் சொல்றார். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்து நம்மால் செய்ய முடியாத காரியத்தை முயற்சிக்காமல் இதை தேவனால் மட்டுமே செய்ய முடியும் என்று உணர்ந்து அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்துல, அவருடைய நேரத்திற்கு கீழாக, அவருடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய் நாம் அமர்ந்திருந்து தேவன் செயல்பட காத்திருந்தோமேனால் அவருடைய ஏற்ற வேளையில சத்துருவை சங்கரித்து நமக்கே அவர் ஆயத்தமான பாதையில நம்ம நேர்த்தியா நடத்தி அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தின மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி நம்முடைய தேவன் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இன்னொரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்கணும். அதுதான், நாம் இப்பொழுது இருக்கிற இந்த அடைக்கப்பட்ட சூழலை யாரால் உண்டானது? தேவனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் அழைத்து கொண்டு வரப்பட்டோமா? அப்படி இல்லைன்னா நம்முடைய சுய கிரியைகளினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்ததா அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நிலை தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதனால இது தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டதுனால தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்களை நன்மையை நோக்கி வழிநடத்தினார். அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் அவர்களை வழிநடத்தினார். தடைகளை மாற்றி அவர்களை வழிநடத்தினார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிமித்தம் சில அடைக்கப்பட்ட சூழலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, சத்துரு நம்மை பின்தொடரும் பொழுது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்த சத்துருவை அழித்து போடுவார். நமக்கே நம்ம ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியா தடைகளை மாற்றி நம்மை வழிநடத்துவார். ஆனால் நம் நிமித்தம், நம்முடைய கிரியை நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை வறுமையானால், சிம்சோனை போல
நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அவர் அருளும் மன்னிப்புக்காக நாம் மன்றாட வேண்டும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அது நிமித்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தா அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இருதயத்தோடு தேவனிடத்தில் நாம் கெஞ்சினோமேயானால் நம்முடைய தேவன், அவர் நல்ல தகப்பன், நிச்சயமா நம்மை மன்னித்து நமக்கே அவர் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் காணும்படியால் அவர் நம்மை வழிநடத்துவது அதிக நிச்சயம். சத்துருக்களையும் தேவன் சங்கரித்துக் கொள்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் நமக்காக கர்த்தரின் புயம் எழுந்து பலன் கொண்டு செயல்பட நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாட்டில் அர்ப்பணித்து கர்த்தர் எழுந்தருள அவர் சமூகத்தில் அமர்ந்து அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் யாவையும் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியா அதினதின் காலத்திலே செய்து முடித்து அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.